ஹாய்மா, கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டி வச்சிருக்கேன். இப்ப தைக்கிற டிச்சிங் வீடியோ போட போறேன் பாருங்க. இது வந்து 2 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டோம் இல்லைங்களா, அதுதான் இது. இப்படி வச்சு மடிச்சுக்கங்க. அது 2 இன்ச் இருக்குங்களா, இது இப்படி வச்சு இதை இப்படி மடிச்சுக்கேன். அந்த பக்கம் தைச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த 2 இன்ச் இருந்துரும். அப்படியே மடிச்சு தைச்சு வேண்டியதான். அவ்வளோதான், தைச்சாச்சு. இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்க. ஷோல்டர் நடு சென்டர் பாயிண்ட் இப்படி பிடிச்சி, இங்கே பாருங்க, இந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி அதுக்கு நேர் இதான் வந்து முதுகு பக்கம் வந்து டாட் பிடிக்கிறது. ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சா போதும்பா. உயரம் வந்து ஒரு 3 இன்ச்சு 3 இன்ச் இருந்தா போதும். ரஃப் அடிச்சுட்டு பிடிச்சிக்கலாம். ஓகேவா. இவ்வளவுதான். இது அதே மாதிரியே இந்த பக்கம் பிடிச்சிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான்பா. 2 பிடிச்சாச்சு. அவ்வளவுதான். இப்ப இந்த பின் பக்கத்தோட இப்படி மடிச்சுட்டு 4ல் 1 பங்கு வைக்கணும்ல, இடுப்பளவு. அந்த இடுப்பளவு இடுப்பளவு மட்டும் நான் சொல்லல, ஆள் அளவு அளந்தேன்ல, அப்ப வந்து மார்பளவு சுற்றளவு மட்டும் இங்க அளந்தேன். இடுப்பளவு 1 அளக்கணும். அது வந்து இங்க எடுக்கணும்டா. நம்ம லாஸ்ட் குக்கி பூட்டுவோம்ல, அங்க எடுக்கணும். எவ்வளவு இருக்குன்னா இந்த 30 இருக்குடாம்மா. 30ல பாதி 15, 15ல பாதி 7.5 வரும். ஓகேங்களா. அந்த 7.5 இங்க அப்படியே வச்சுக்கலாம். இங்க பாருங்க, 7.5 2 துணியில. இதுதான் நம்ம சைடு பிடிக்கிறதுக்கான பின்ன பேக் பீஸோட அளவு. ஓகேங்களா. அவ்வளவுதான். இது முடிஞ்சது. அடுத்து முன் பீஸ். இது வந்து முன் பீஸ். நம்ம கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா. இந்த இருக்கு பாருங்க, சென்டர் பீஸ். இந்த சென்டர்ல இருந்து 2.5 வச்சிருக்கேன் உயரம், டாட்டோட உயரம். சைட்ல வந்து 1, எனக்கு 1 போதும், அதனால 1 வச்சிருக்கேன். இல்ல 1.25 வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. 1.25 வச்சிருக்கேன். இது வந்து இப்படி பிடிச்சிக்கணும். ஓகேவா. அடுத்தது கொக்கிப்பட்டி அண்ணந்து வரும் இல்லைங்களா, ஒரு டாட்டு. அது இதுவும் 2.5 வச்சிருக்கேன். இது நம்ம தோராயமாவே வரைஞ்சிப்பேன் நானு. அதே மாதிரிதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது அப்படியே பிடிச்சிக்கலாம். இருங்க பாருங்க, நடு சென்டர் பாயிண்ட் அதே மாதிரி சென்டர் ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் பிடிச்சிட்டு இந்த நடு சென்டர் பாயிண்டா பிடிச்சிட்டு இங்க பாருங்க, இது ஒரு மார்க், இது 1 இருக்குங்களா, கிட்ட அப்படியே இப்படி வரைய தைக்க வேண்டியதுதான். இங்க வந்து முனையில ரஃப் அடிச்சுக்கங்க. இல்ல 2 தையல் போட்டு கொடுத்தாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இது 2 இன்ச்சு சரி பாகமா இங்க பாருங்க, கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைக்கிற இடத்துல இந்த சரி பாகமா பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்தது இது சைட்ல இருந்து ஆம்கோலாண்டு இருந்து வரும் இல்லைங்களா, அந்த அளவு இது பிடிச்சாச்சுங்களா. இங்க பாருங்க, பிடிச்சாச்சு. 3 டாட்டுமே பிடிச்சாச்சு. இப்ப இங்க பாருங்க, கப் ஷேப். ஓகேங்களா. கரெக்டா உட்காருதுங்களா. ஓகே, அவ்வளவுதான். இன்னொன்னு தைச்சிட்டு சொல்றேன். இதுவும் மார்க் பண்ணியாச்சு, தைச்சு எடுத்துக்கலாம். இது 2மே தைச்சாச்சு. இப்ப வந்து பட்டி வைக்க போறோம். ஓகேவா. எடுத்தாச்சு. எனக்கு பட்டி வச்சிடலாம். இங்க பாருங்க, உள் பக்கம் ஒரு பட்டியும் இந்த சைடு நடுமதி வந்து நம்ம தச்சது இருக்குங்களா. இங்க பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சு நான் அதை உள்ள வச்சு தைக்கிறேன். இந்த பட்டி துணி மட்டும் 1/2 இன்ச்சு நல்லா ஈட்டு மேல வச்சு தைச்சிருக்கேன். அது எதுக்குன்னா, ஈடு தெரியுமா, கொக்கிப்பட்டி ஐப்பட்டி கீழே வரைக்கும் நேரா வரும்ன்றதுனால தான். இப்படி தைச்சிட்டு கிட்ட வாங்க. இங்க பாருங்க, இதை டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு அப்படியே இதே மாதிரியே 3 துணி எடுக்க 1/2 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிட்டு வந்துடுங்க. ஓகேவா. பிடிச்சாச்சு. இப்ப இதை வந்து நம்ம ஒரு 3 இடம் கட் கொடுத்துக்கலாம். எதுக்குன்னா அந்த ஷேப் கரெக்டா வளைஞ்சு கொடுக்கும், அதுக்காக இந்த 3 இடம் கட் பண்ணி விட்டுறோம். இப்ப 2த்தையும் எடுத்து பாருங்க. ஓகேவா. இதெல்லாம் படிமான் தையல் போடணும். போட்டாச்சுங்களா. இங்க பாருங்க, இதையும் சுகரா வெட்டி எடுக்கக்கூடாது,
இது வந்து லாஸ்டா சைடு ஜாயின் பண்ற இடம் இல்லைங்களா, இங்க வந்து 1 இன்ச் அளவுக்கு இருக்கணும். இப்ப இங்க பாருங்க, நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுட்ட சொல்ல இதோ வருது பாருங்க கரெக்டா. இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஏன் வச்சோம்னா, சுகுரா வச்சிருந்தா இப்படி போகும், இப்படி கோணையா வரும். அதனாலதான் வந்து இங்க பாருங்க, இந்த இந்த எண்டு பாயிண்ட்டும் அங்க தைக்கிறதும் கரெக்டா வச்சு பாருங்க. அதனாலதான் வந்து கொஞ்சம் ஏத்தி வைக்க சொன்னேன். அந்த காரணத்துக்காக தான் இப்படி கிராஸா வந்துடும், இப்படி கரெக்டா நேரா வராது. அதுக்காக தான் நான் ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கமா ஏத்தி தைக்க சொன்னேன். ஓகேங்களா? இன்னொரு பட்டியா தச்சு எடுத்துக்கலாம். இது தச்சாச்சுங்களா? 2 பட்டியும் தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த லாஸ்டா மடிக்க போறோம் பட்டியை. இங்க பாருங்க, இது வந்து முன்கைத்து, இது ஆம் அளவு, இது இருக்கு இல்லைங்களா, இது ஆம் அளவு, இது வந்து பின் பீஸ். ஓகேவா? அதை எடுத்துட்டு போயிட்டு இங்க பாருங்க, ஆம் அளவு வச்சு இங்க பாருங்க, இதான் வந்து பட்டி மடிச்சு தைக்கிற விதம். மார்க் பண்ணியாச்சா? இங்க பாருங்க, இதை அப்படியே நேரா மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணோம்னா நேரா எப்படி சொல்றதுன்னா வயிற்ற வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால நாங்க இங்க வந்து கொஞ்சம் பாதியில இருந்து ஒரு அரை இன்ச்சு மேல ஏத்தன மாதிரி இருந்தோம்னா நமக்கு வயிறு வெட்டுற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? பாருங்க, இது இப்படி வச்சு ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு, இந்த மார்க் அந்த மடிப்பை வச்சு மடிச்சு தச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இங்க மட்டும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு ஏத்தனாப்புல நமக்கு எப்படி இருக்குன்னா, நேரா போட்டோம்னா வயிறு வெட்டுற மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கும். அதனால கொஞ்சம் ஏத்தன மாதிரி இருந்தா, இப்படி மேல ஏத்தன மாதிரி இருந்துச்சுன்னா அழகா இருக்கும். இப்ப இதை தச்சாச்சு, இந்த அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, டாட் பக்கம் இருக்கா, இந்த டாட் இதோ டாட் பக்கம் இருக்கா, இதை அப்படியே வச்சு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த பக்கம் ஆம் அளவு பக்கம் அதே மாதிரி கரெக்டா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நமக்கு 1 இன்ச் அளவு வரைக்கும் இருந்தா போதும். ஓகேவா? இது அளவு, இந்த அளவுக்கு துணி இருந்தா போதும் மடிச்சு தைக்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இது வந்து ஐ பீஸ், கொக்கு பீஸ். ஓகேங்களா? ஐப்பட்டின்னு சொல்லுவாங்க, கொக்கி பட்டின்னு சொல்லுவாங்க. நாங்க ஐ பீஸ், கொக்கி பீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துங்க பாருங்க, இது மேல் பக்கமா இருக்கா, இது வந்து கொக்கி பீஸா வரும். இது எங்க பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும், ரைட் சைடுல வரும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடுல வரும் இது கொக்கி. சில ஊர்லாம் வந்து ரைட் சைடுல கொக்கி வைப்பாங்க, இங்க வந்து லெஃப்ட் சைடுல தான் வைப்பாங்க கொக்கி எங்க சைடுலாம். இங்க பாருங்க, இதை திருப்பிட்டு ஒரு மடிப்பு, இன்னும் ஒண்ணு 2 ஆச்சுங்களா, அப்படின்னு எடுக்க வச்சு இன்னொரு மடிப்பு, 3 மடிப்பு. ஓகேவா? இதை அப்படியே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே நேரா தச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்போ ஐபீஸ், இது வந்து மேல வச்சு உள்ள திருப்பணுங்களா, இது வந்து உள் பக்கமா வரும். இங்க பாருங்க, இது உள் பக்கமா வருதுங்களா, இது உள்ள வச்சு வெளியே திருப்பி எடுக்கணும். இது வந்து ஐபீஸா வரும். அதே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தான் தைக்கணும். இங்க பாருங்க, இந்த டைல் போட்டுருங்க, இதுக்கும் அரை இன்ச்சு தான். ரெண்டுமே சேம் அதே மாதிரி அரை இன்ச்சு தான் தைக்கணும். இதை இப்படி மடிச்சு, அது 3 மடிப்பு மடிச்சோம் இல்லைங்களா, இது 2 மடிப்பு தான். இங்க பாருங்க, ஒரு மடிப்பு 2, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதை வந்து அப்படியே டைல் போட்டு எடுத்துக்கிட்டான். அது முன்ன பீஸ் வந்து கொக்கி பீஸ் வந்து இப்படி தைச்சோம், அது அந்த மாதிரி தைக்க கூடாது. இது 2 மடிப்பு தான். இது பாருங்க, இது வந்து சென்ட்ரல்ல டைல் போடணும், வி அடிக்கணும் இல்லையா இதுல, அதனால வந்து சென்ட்ரல்ல தையல் போட்டுருங்க. இப்ப பாருங்க, இது 2ம் சேமா வரணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த எண்டு தச்சு வச்சுருங்களா, இந்த எண்டு வச்சு கைத்து பீஸ் பக்கமா வச்சு பார்த்துக்கணும். கரெக்டா அது பாருங்க, முன்ன பின்ன வருது பாருங்க. ஓகேவா? ஒண்ணு மேல் பீஸு, ஒண்ணு கீழ் பீஸாவும் ஒண்ணு வருதுங்களா. இதை வந்து சமமா வச்சு நமக்கு எது கம்மியா இருக்கோ, இப்ப ஐ பீஸ் தான் கம்மியா இருக்கு, ஐ பீஸுக்கு கம்மியா இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். மீதி உங்களுக்கு இங்க ஷேப் இல்லாம ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம லைட்டா இப்படி ஷேப் கொடுத்துக்கலாம், அதை வெட்டி எடுத்துட்டு. ஓகேங்க, அது வந்து பேக் பீஸ். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, மேல் பக்கமா போட்டாச்சா, இதையும் மேல் பக்கமா போட போறோம். இங்க பாருங்க, இது மேல் பக்கம். ஓகேவா? இதுவும் மேல் பக்கம், இதுவும் மேல் பக்கம். என்னக்கா இப்படி தானே போடுவாங்க? இங்க பாருங்க, இப்படி போட்டு இப்படி தச்சுட்டு இப்படி திருப்பினா 2 மேல் பக்கமாகும். நான் 2மே மேல் பக்கமா போட்டிருக்கேன். எதுக்குன்னா இந்த ஷோல்டர்ல பிசுறு தெரியாம ஒரு ஐடியா ஒண்ணு தைக்கிறதுக்கு தான். இங்க பாருங்க, 2மே மேல் பக்கம் தான். இதை 2 மோனையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்க பாருங்க, மொனையில தச்சுட்டீங்களா, தச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறோம், இப்படி திருப்பி போட்டு
இப்ப எப்பயும் போல நம்ம 1/2 இன்ச்சு தைப்போம் பாத்தியா, அந்த மாதிரி தைச்சிக்க வேண்டியதுதான். ஓகேவா? தைச்சாச்சு. இங்க பாருங்க, பிசுறே இல்லை பாத்தீங்களா? இப்ப இந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் நமக்கு எந்த ஒரு பிசுரும் தெரியாது. இங்க பாருங்க, பிசுறே இல்லை பாருங்க. இது ஒரு டிப்ஸ். ஓகேவா? இன்னொரு பக்கம் அதே மாதிரியே தைக்க போறோம். இப்ப ரெண்டுத்தையும் தைச்சாச்சு. இங்க பாருங்க, நம்ம தைக்கும் போது இந்த பக்கம் லைட்டா கொசுர் மாதிரி வந்திருக்குங்களா, அதை வந்து லைட்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன் பீஸ் பக்கமா கழுத்து பக்கம் வருது. ஓகேவா? எந்த பக்கம் வந்தாலும் லைட்டா நம்ம தட்டி எடுத்துடலாம். அதை வந்து கை தைக்க போறோம். இப்போ எனக்கு கையில ஒரு சின்ன டிசைன். ஓகேங்களா? இப்ப நடு சென்டர் பாயிண்ட் இருக்கலாம், ஒரு 3 கோடு மாதிரி. இது மேல் பக்கம். ஓகேவா? மேல் பக்கத்தை சென்டர் பாயிண்டா பிடிச்சி ஒரு கோடு மாதிரி சின்னதா போட்டு போறேன். குட்டி அது இப்ப நடு சென்டர் பாயிண்ட்ங்க போட்டோங்களா, ஒண்ணு இந்த தையல், இன்னொன்னு இந்தாண்ட தையல். ஓகேங்களா? இந்த பக்கமா அந்த பக்கம் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட்லயே போட்டுடணும். இந்த பக்கம் ஒன்னும் இந்தாண்ட ஒன்னும் நம்ம அதுக்கப்புறம் போட்டு வேண்டியதுதான். கை ரெண்டும் நம்ம தச்சு எடுத்து மடிச்சு தைச்சு வச்சுட்டோம்பா. இப்ப வந்து கை ஜாயின் பண்ண போறோம். ஓகே, இங்க பாருங்க, இது முன் பீஸ் வருதா, இந்த வருது பாருங்க, குடஞ்சி எடுத்ததுல. கை தச்சு எடுத்துட்டோம்பா. இங்க பாருங்க, இப்படி திருப்பும் போது கை ஜாயின் பண்ணி வச்சு இங்க எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குங்களா, இதை வெட்டி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட்ல வெட்டி எடுத்துட்டோம். இங்க பாருங்க, கை வெட்டி எடுத்தாச்சு. இங்க வந்து தச்சுட்டு வெட்டி எடுத்துறேன். இப்ப இதுல வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கையிலேயே இன்னொரு தையல், 2 தையல் போட்டாச்சுப்பா. இன்னொரு கை அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 2 கையும் தச்சு எடுத்தாச்சு. சென்டர் பாயிண்டா இருக்கா இந்த டிசைனு. இப்ப நம்ம சைடு தையல் அடிக்க போறோம். கை எல்லாமே சைட்லாம் ஜாயின் பண்ண போறோம். போட்டாச்சுங்களா? இப்ப பாருங்க, கை வந்து எல்லாமே இப்படி கரெக்டா வச்சிருக்கேன். சுற்றளவு எடுக்கணும். என்னோட கை சுற்றளவுக்கு போறேன். எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோ. 12 இருக்குப்பா. 12ல பாதி 6. ஓகே, என்னோட கை சுற்றளவு 12, 12ல பாதி 6. இப்ப என்னோட மார்பு சுற்றளவு வந்து 8.5 எடுத்தோம் இல்லைங்களா நம்ம, அந்த 8.5 அதோ கீழே இடுப்பு சுற்றளவு 30 சொன்னால, 30ல பாதி 15, 15ல பாதி 7.5. ஓகேவா? அந்த 7.5 இங்க வச்சுக்கு. ஓகே, இத வந்து அப்படியே தச்சு. இந்த பக்கம் சேம் அதேதான். கை மாறும் அப்படின்னா நம்ம அளவு எடுத்துக்கலாம். என்னோட கை ரெண்டும் ஒரே சைஸ்ல தான் இருக்கு, அதனால நான் வந்து என்னோட கை 6 வச்சுக்கிறேன். சேம் அதேதான், அவ்வளவுதான். இப்ப நம்ம சேமா இருக்கணும், இதுவும் சேமா இருக்கணும். இப்ப கரெக்டா இருக்குங்களா? இப்ப வந்து இந்த தையல் முன்ன பின்ன வருதுன்னு ஒரு பாப்பா சொன்னீங்கல்லம்மா, சைடு ஜாயின் பண்ணும் போது எனக்கு முன்ன பின்ன வருதுக்கா. அங்க பாரு, இந்த மாதிரி கரெக்டா அந்த தையலும் வந்து புடிச்சுக்கிட்டு கரெக்டியா வச்சு அப்படியே தைச்சிடுவாங்க. இந்த கீழே இருக்கிற தையலும் மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டா உட்காருதா. எங்கேயுமே வந்து ஒரு சில பாப்பா ஈர்ந்தாத்திரமா வருது அப்படின்னு சொன்னீங்க. இந்த பட்டி கரெக்டா நீங்க மட்டி தைச்சீங்கன்னா கரெக்டா வரும். இல்ல கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டீங்கன்னா தள்ளி வரும். சப்போஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க பாருங்க, லைட்டா அப்படி மடிச்சு தச்சுக்கங்க. ஓகேவா? இப்ப 3 தையல் போட்டாச்சுப்பா. நம்ம இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த அளவுக்கு பினிஷிங் வந்துருக்கு பாருங்க, அழகா நேர் வந்துக்குது. எங்கேயுமே இங்க பாருங்க, இந்த தையலும் முன்ன பின்ன உட்காரலாங்க பாருங்க, கரெக்டா இருக்கு பாருங்க. இதே மாதிரி தம்பா இந்த பீஸை தச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து கைத்து பீஸ் வைக்க போவோம். நம்ம கைத்து பீஸ் இப்ப தைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் அந்த பீஸ் எல்லாம் மீந்தது இல்லைங்களா, அதுல இருந்து எல்லாமே எடுத்து போட்டு வச்சிருக்கேன். கிராஸா எடுத்து போட்டிருக்கேன். கிராஸ் பீஸ் தான் வைக்க போறோம். பைப்பிங் கேட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்கு பைப்பிங்கே தச்சு காட்டுறேன். ஒரு 1 இன்ச் அளவுக்கு வெட்டி எடுத்துட்டா ஓகே. இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸ்லாம் வெட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். இங்க பாருங்க, இந்த ஷார்ப் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி. ஓகேவா? இன்னொரு ஷார்ப்பு இந்த பக்கம். ஓகேவா? இப்போ இது திருப்பும் போது இங்க பாருங்க நேரா வந்துச்சா.
அவ்வளவுதான். இப்ப இந்த கிராஸ் வந்து இப்படி போய்க்குதா, நமக்கா வரணும் அந்த கிராஸ். அப்ப என்ன பண்ணணும், நம்ம வெட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். வரலன்னா இப்ப நம்ம அப்படியே இப்படி வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு தச்சாச்சு. இது வந்து அப்படியே இந்த பிளவுஸ்ல மேல் பக்கம் இது, ஓகேவா? மேல் பக்கத்துல நமக்கு மடிச்சு தைக்க கொஞ்சம் விட்டுட்டு தச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்க, இதை மடிச்சுட்டு இதை இருக்கு பாருங்க, இதையும் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வச்சு திரும்ப ஏற்கனவே அந்த ஜாயிண்ட் தெரிஞ்சுலங்களா, இந்த இதுக்குள்ளாரதான் நம்ம போட்டோம் அந்த கையில உட்கார வைக்கணும். இங்க பாருப்பா, அழகா வருதா பைப்பிங்க? இங்க பாருங்க, அந்த பள்ளத்திலேயே உட்கார வச்சோம்னா பைப்பிங் அழகா உட்காரும். ஓகேவா? இப்ப முடிஞ்சது. இங்க பாத்தி உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.